வேலூர் மாவட்டம் ஆற்காட்டை அடுத்த நந்தியாலம் கிராமத்தில் கல்குவாரி குட்டையில் குளிக்க சென்ற போது நீரில் மூழ்கி கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். அவரது உடல் 20 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மீட்புக் குழுவை சேர்ந்த ஷெட்டி என்பவரிடம் எமது செய்தியாளர் காண்டிபன் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். வேலூர் மாவட்டம் ஆற்காடு அடுத்த நந்தியாலம் பகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரி குட்டையில நேற்று மாலை 3:30 மணி அளவில் மசூத் அகமது என்கிற கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இவரை மீட்பதற்காக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர், பல்வேறு தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட பல்வேறு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. மாலை 5 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இவருடைய மீட்புல தோல்வி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து வரவழைக்கப்பட்ட NDRF, அதாவது பேரிடர் மீட்பு மேலாண்மை குழுவிலிருந்து வரவைக்கப்பட்ட 23 பேர் கொண்ட குழு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்நிலையில் இன்று காலை துவங்கப்பட்ட அந்த மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதற்கிடையில் பாத்தீங்கன்னா அந்த மீட்பு பணி தோல்வியடைந்ததை தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் சிறிது நேரம் காவல்துறையினரும் அரசு அலுவலர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு அரை மணி நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட ஆக்சிஜன் சிலிண்டருடன் சென்ற ஒரு வீரர் உள்ளே சடலத்தை எடுத்திருக்கிறார். அவரிடமே கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். சார், आप तो नीचे गया था ऑक्सीजन लेके, उस टाइम पे आप कैसे बॉडी अंदर था, कैसे आप लेके आया? बॉडी सीधा फ्लैट होके पड़ा था और बॉडी मेरे को उनका पैर लगा. इसके बाद पैर को हम उठा के ऊपर लाए. कितना दूर में पड़ता है? ये 30 फीट से 30 फीट 35 फीट से. कुछ पत्थर तो बहुत है, पत्थर कंकड़. इसके बाद वो छोटा सा घास रहता है, वो झाड़ी वो था नीचे. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த சடலமானது 30 அடி ஆழத்தில் சுமார் 30 அடி ஆழத்தில் இருந்ததாகவும், இவர் அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு செல்லும் போது அவர் காலில் தட்டுப்பட்டதை அடுத்து அந்த சடலத்தை மேலே கொண்டு வந்ததாகவும் தெரிகிறார். மேலும் இந்த கல்குவாரி குட்டையில் பாத்தீங்கன்னா அதிக அளவில் கற்களும் முள் போன்ற குச்சிகளும் இருக்கிற காரணத்தினால் அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு செல்வதில் சிரமம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவியின் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரைசுடன் காண்டீவன்.